Hi friends, வணக்கம். வெல்கம் டு வனிஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபி பத்தி தான் பார்க்க போறோங்க. அதுதான் வரகு இட்லி வரகு தோசை. அதாவது இந்த ரெண்டு ரெசிபிஸ், அதாவது வரகு அரிசியில எவ்வளவு அருமையா இட்லி தோசை பண்ணலாம் அப்படிங்கறது தான் காமிக்க போறேங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவோட கடைசியில நான் ஏற்கனவே ஒரு கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தேன். அதோட ரிசல்ட்ஸையும் நான் அனௌன்ஸ் பண்ணிட்டேன். ஆனா அவங்களுக்கு அமேசான்ல கிஃப்ட் ஆர்டர் பண்றதுக்கு என்னால முடியாம போச்சு பிகாஸ் ஆஃப் இந்த கோவிட். அவங்க கிட்ட இப்ப எல்லாத்துக்கிட்டையும் பேசி கடைசியில அவங்களுக்கு ஒரு அமேசான் கிஃப்ட் கார்டே நான் மெயில அனுப்பிச்சு வச்சுட்டேங்க. அதோட கிளிப்ஸும் நான் ஆட் பண்ணிருக்கிறேன். அதையும் நீங்க பாருங்க, யாரெல்லாம் எவ்வளவு பிரைஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கறதையும் பாருங்க. நீங்க இன்னைக்கு இந்த ரெசிபியை பத்தி பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. இந்த வரகு அரிசியில ரொம்ப அதிகமான ஃபைபர் கண்டென்ட் இருக்கு, நார்ச்சத்து இருக்குது. நீங்க 2 இட்லி இல்லைன்னா ஒரு தோசை சாப்பிட்டாலே வயிறு நல்லா ஃபில் ஆயிடுங்க, ஜாஸ்தி சாப்பிடவும் தோணாது. இதுல அயன் கண்டென்ட்டும் நல்லா ஜாஸ்தியா இருக்குதுங்க. சர்க்கரை நோயாளிகள் தாராளமா எடுத்துக்கலாம். இப்போ இந்த இட்லி தோசை பண்றதுக்காக நான் 1 கப் அளவிற்கு நல்லா ஃபுல்லா எடுத்திருக்கிறேன் அளவிற்கு வரகரிசி எடுத்திருக்கிறேன். ஒரு 1/4 கப்புக்கு குறைவாக இட்லி அரிசி எடுத்திருக்கிறேங்க. இதோட 1/4 கப் அளவிற்கு உளுந்து எடுத்திருக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவிற்கு வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். இந்த அரிசியை சேர்க்காமையும் நம்ம பண்ணலாம். ஆனா நீங்க ரொம்ப நேரம் வச்சு சாப்பிடும்போது ஹார்ட் ஆயிடும், அதுக்காக தான் அரிசி சேர்க்கிறேன். இப்ப இத 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருக்கிறேங்க. நல்லா கழுவிக்கணும், வரகரிசியை நல்லா கழுவணும், அப்பதான் அது வெள்ளையா வரும். பாருங்க இப்ப எப்படி இருக்குது பாருங்க. நல்லா கழுவி ஊற வச்சதுனால எப்பவுமே நல்லா கழுவினதுக்கு அப்புறம் ஊற வைங்க. இப்ப 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சுங்க. இப்ப அரைக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல உளுந்து அரைச்சிக்கலாம். உளுந்து கிரைண்டர்ல நல்லா ஓடட்டும். பாருங்க மாவு நல்லா அரையுது. இந்த மாதிரி நல்லா அரைஞ்சு வர பருவத்துல இப்ப கிரைண்டர்ல போடுறதுனால இதோடவே மத்த அந்த அரிசியும் வரகரிசியும் ரெண்டையும் சேர்த்துக்கலாங்க. இப்ப ஊற வச்ச இட்லி அரிசி இதோட சேர்த்திருக்கிறேன். சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் அது ஓடட்டும், கிரைண்டர் ஓடட்டும். ஏன்னா அரிசி கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கும் இல்லைங்களா, அதனாலதான். அதுக்கப்புறம் நம்ம இந்த வரகரிசி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம சாதாரண இட்லிக்கு அரைக்கிற மாதிரியே அரைச்சு எடுத்துட்டோம். இப்ப இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது லேசா அந்த ஒரு தரித்தரிவா இருக்குங்க. ஏன்னா அந்த வரகரிசி அப்படிதான் இருக்கும். நம்ம இட்லிக்கு அரைக்கும் போதே அரிசி ரொம்ப மாவாட்ட அரைக்க மாட்டோம் இல்லைங்களா, லேசா ஒரு தரித்தரியா இருக்கும். அந்த மாதிரிதான் அரைச்செடுக்கிறோம். இப்போ உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை இப்போ இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாங்க. மாத்தி மூடி வச்சிடலாம். நம்ம சாதாரணமா இட்லிக்கு மாவு பொங்குற மாதிரியே பொங்கணும். நல்ல வெயிலா இருந்ததுன்னா 6 மணி நேரம் வச்சா போதுங்க, இல்லைன்னா ஓவர் நைட் கூட வச்சுக்கலாம். இப்ப பாருங்க மாவு நல்லா பொங்கி இருக்குது பாருங்க. இப்ப எடுத்து பார்க்கலாம். பாருங்க நம்ம இட்லி மாவெல்லாம் பொங்கினா எப்படி இருக்கும், அதே மாதிரிதான் பொங்கி இருக்குதுங்க. ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வரகு அரிசிய நல்லா கழுவிட்டு தான் ஊற வைக்கணும். நல்லா கழுவணுங்க. ஒரு 6 டைம் 7 டைம் கழுவுங்க. அப்ப பாத்தீங்கன்னாலே கழுவும் போதே தெரியும் உங்களுக்கு, நல்லா அந்த அழுக்கு மாதிரி வரும் அதுல இருந்து. இப்ப பாருங்க நம்ம மாவு சூப்பரா ரெடியா இருக்கு இல்லைங்களா, நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம இட்லி ஊத்த போறோம். முதல்ல நான் இட்லி தட்டுல எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி ஸ்ப்ரே பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இட்லி ஊத்தியாச்சு. எப்பவுமே ஆஸ் யூஷுவலா குக்கர்ல வைக்கும் போது ஒரு சின்ன எலுமிச்சந்துண்டு போடுவேன், அதே மாதிரி போட்டு வச்சாச்சு. இப்போ 7 நிமிஷத்துக்கு அப்புறம் குக்கர் திறந்து பார்க்கலாம். பாருங்க இட்லி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டா இருக்குங்க. நல்லா சுட சுடவே சாப்பிட்டுக்கலாம். பாருங்க இட்லி ஆற வச்சு அது தட்டுல எடுத்து வச்சுட்டேன். இப்ப சூப்பரான இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மீத மாவு இருக்கு இல்லைங்களா, அதுல தோசை ஊத்தி பார்க்கலாம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். தோசை கல் சூடாயிடுச்சு. ஒரு பெரிய கரண்டியில 1 கரண்டி அளவிற்கு மாவு எடுத்திருக்கிறேன். நல்ல வட்ட வட்டமான ருசியான சுவையான மொறுமொறுன்னு ஒரு தோசையை ரெடி பண்ணிக்கலாம். நீங்க இப்போ இதுல நெய்யோ எண்ணெயோ எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நான் லேசா எண்ணெய் சேர்த்துக்கிறேன்.
இப்ப நான்ஸ்டிக் பேன்ல வைக்கும்போது எண்ணெயும் நெய் எதுவுமே சேர்க்காம கூட நம்ம எடுத்துக்கலாம் தோசைய, சூப்பரா வரும். எப்பவுமே தோசைக்குன்னு தனியா கல்லு வச்சுக்கோங்க. சப்பாத்தி போடுற அந்த கல்லை தோசைக்கு யூஸ் பண்ணாதீங்க. தோசை பிடிவாதம் பிடிக்கும், நான் எந்திரிக்க மாட்டேன் உட்காருவேன் அப்படின்னு, அதனாலதான் சொல்றேன். பாருங்க தோசை சூப்பரா ரெடியா இருக்கு. இப்ப மெதுவா திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க பின்பக்கம் எவ்வளவு ஒரு பொன்னிறமா எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க. சாப்பிடவும் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஒரு தோசை, இந்த சைஸ் தோசை ஒரு தோசை சாப்பிட்டாலே போதுங்க, வயிறு நல்லா ஹெவி ஆயிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பசிக்காது. இப்ப இதே மாவுல நம்ம குழி பணியாரம் செய்யறோம் இல்லைங்களா, கொஞ்சம் கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு கூட தாளிச்சு ஊத்தி குழி பணியாரம் கூட செய்யலாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நான் மீதி கொஞ்சம் மாவு இருந்ததுனால அதை செஞ்சு பார்த்தேன். பட் அதை நான் வீடியோ எடுக்கல. இந்த சாம்பாரோட சட்னியோட சாப்பிட ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இப்ப கிவ் அவே கிஃப்ட்ஸ் வாங்கினதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினவங்க ரேணுகா ரேணு 1000 rupees கிஃப்ட் கார்டு வாங்கியிருக்காங்க. செகண்ட் பிரைஸ் வாங்கினது ரியா ஹாசன். அவங்க 750 rupees அளவுள்ள கிஃப்ட் கார்டு வாங்கியிருக்காங்க. அடுத்தது மூணாவது பரிசா வாங்கினவங்க ஷாலு டிப்ஸ். இவங்க 500 rupees worth கிஃப்ட் வாங்கியிருக்காங்க. நாலாவதா கிஃப்ட் வாங்கினவங்க இதுவரைக்கும் என்ன அப்ரோச் பண்ணல. அவங்க ப்ளீஸ் இந்த வீடியோ பார்த்தாலாவது அப்ரோச் பண்ணுங்க. ஐந்தாவதா இஃப்ரான் அவங்க ஃபாத்திமா, அவங்க 250 வாங்கியிருக்காங்க. அதோட ஹனுராதா அவங்களும் 250 rupees worth கிஃப்ட் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கும் நான் அனுப்பிச்சு வச்சுட்டேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் த வின்னர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் இதே மாதிரி வரகு அரிசியில இட்லி தோசை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.